வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம போன வகுப்போட தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். போன வகுப்பில் ராமனுக்கு காடளவும் பரதனுக்கு நாடளவும் கேட்டு கைகேயி வரத்தை தசரதன்கிட்டேருந்து வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ராமனும் சீதையும் காட்டிற்கு செல்லுகையில் லக்குவணனும் உடன் செல்கிறான். மூவரும் காட்டிற்கு சென்று முனிவர்களையும் குகனையும் சந்திக்கிறார்கள். குகனை தன்னுடைய மற்றொரு சகோதரன் என்று ராமன் பெருமையாக கூறுகிறார். தசரதன் இறந்து போனதால் இறுதி காரியங்களை செய்துவிட்டு பரதன் ராமனை காட்டில் சந்திக்கிறார். அதாவது தசரதன் இறந்து போனதுக்கு அப்புறம் இறுதி காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு ராமனை பரதன் சந்திக்க காட்டுக்குள்ளே வரான். அயோத்திய அரசை ஏற்க ராமனிடம் வற்புறுத்துகிறார். இனிமே அப்பா போனதுக்கப்புறம் நீங்கள் தான் அரசாளணும் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் வற்புறுத்துகிறான். ஆனால் ராமன் அதனை ஏற்க மறுக்கின்றான். பரதன் ராமன் மீண்டும் பொறுப்பு ஏற்கும் வரை ராமனின் பாதுகைகளை வைத்து அரசு செய்கிறான். ராமன் காட்டில் விராதன், சரபங்கன், அகத்தியர், சடாயு ஆகியோர்களை சந்திக்கிறார். அவர்களின் மூலமாக அரக்கர்களை பற்றியும் ஆயுதங்களை பற்றியும் அறிந்து கொள்கிறார். இதுவரைக்கும் இன்றைய வகுப்பில் பார்க்கலாம். அடுத்த தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம்.